ஹாய் செலிபிரிட்டிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட செகண்ட் பிரெக்னன்சி தான். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நம்மளுக்கு வந்து 3rd மந்த் பண்ணுவாங்க, 5th மந்த் பண்ணுவாங்க, 7th மந்த் பண்ணுவாங்க, 9th மந்த் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா செகண்ட் பேபின்ற போது நமக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாங்க. நமக்கு வலையிலே வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு கேட்டா ஒளியா தான் நமக்கு வலையில் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உண்மையான ஃபேக்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் பேபி பண்ற அளவு செகண்ட் பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஆனா அந்த விஷயத்துல வந்து நான் வந்து 3rd மந்த்ல வந்து எங்க அம்மா வந்து எனக்கு 5th மந்த்ல வந்து எனக்கு வந்து அது நல்லது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அந்த டைம் வந்து நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்க போக போக எனக்கு பேபி பம்ப் வந்து வளர வளர வந்து எனக்கு வந்து ஆசை வந்துச்சு வலையில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுண்ட்லாம் கேட்கும்போது கிக்கிங் அதிகமா இருக்கும். 7th மந்த் 6th மந்த் அந்த டைம்ல வந்து நல்லா வந்து கிக்கிங் நமக்கு தெரியும். சவுண்ட் கேட்க கேட்க ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டாலும் நமக்கு வந்து நல்லாவே வந்து பம்ப் வந்து கிக் பண்றது, பேபி கிக் பண்றது வந்து சூப்பரா தெரியும். அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆசையா இருந்துச்சு நல்லா வந்து பேங்க் எல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து 5th மந்த்ல எனக்கு வந்து பேங்கிள் போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 7th மந்த்ல எனக்கு பேங்கிள் போட்டு விட்டாரு. நெக்ஸ்ட் 9th மந்த்ல வந்து எனக்கு கை ஃபுல்லா வந்து எனக்கு பேங்கிள் போட்டு விட்டாரு. சோ வந்து எனக்கு வந்து என்ன இன்னர்லாம் நான் மனசுக்குள்ள வந்து ஆசைப்பட்டு நினைப்பேன், சரி இதெல்லாம் வந்து போட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி தான் அந்த மனுஷனுக்கு தெரியுதுனே தெரியல. எனக்கு வந்து என்னெல்லாம் யோசனை இருக்கும், என்னெல்லாம் ஆசை இருக்குமோ அது வந்து கரெக்டா வந்து எனக்கு வந்து பண்ணி